சார், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சியில் இவர் ஒரு மாற்றை தருவேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். இனிமே போதைப் பொருள் இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்காது, தலித்துகளுக்கு நான் தான் பொது தொகுதியில் அதிகம் தந்திருக்கேன், சிறுபான்மையினருக்கு திமுக ஏமாத்திருச்சு, நான் தான் முஸ்லீம்களின் பாதுகாவலன், நானே ஒரு கிறிஸ்தவன், இந்த மாதிரியான விஷயங்கள் பரப்புரையில் அவர் சொன்னார், வந்திருக்கிறாரு. அவருடைய ஆட்சி இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஆனால் தொடங்கினவனே சிங்கப்பெண் படை, டாஸ்மார்க் 717 கடைகள் மூடல், போதைப்பொருள் ஒழிப்புக்கு உடனடியாக இது பண்ணிங்கன்னா சொத்துக்களை பறிமுதல் பண்ணிடுவோம், ஒரு கடுமையான நடவடிக்கை, இனிமேல் போதைப் பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க, மதுக்கடைகளை மூடுறாங்க, பெண்களுக்கு சின்ன பிரச்சனைனா கூட சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, இதையெல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார். சார், வந்தோடனே அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இது பொதுவான ஒரு அரசியல் பார்வையில் நடுநிலையா முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புகள் இதெல்லாம் எத்தகைய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? அவருடைய முதல்வராக பதவியேற்ற பிறகு அவருடைய நடவடிக்கைகள்லாம் பொய்யாக ஊதி பெரிதுபடுத்தப்படுகிறது. உதாரணமாக இந்த சிங்கப்பெண் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார், பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி. இது ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்குது. சிங்க பெண்கிற பேர் தான் இல்லையே தவிர மகளிர் அதுக்கின்ற பெண்களை இந்த விஷயத்துக்கு பாதுகாக்கிறதுக்கே தனி வாகனங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டாலின் இருக்கும்போது செஞ்ச வாகனத்தில் சிங்கப்பெண் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களே தவிர ஒரு சிங்கப்பெண் சொல்லி ஒரு புது படையினை உண்டாக்குறதா இருந்தால் அடுத்த நாள் உண்டாக்க இயலாது. நீ ஆள் எடுக்கணும், அறிவிப்பு செய்யணும், இன்னொன்று குவாலிஃபிகேஷன்லேருந்து அதுக்கு 2 மாதம் வேணும். புதுப்படையை இருக்கிற போலீஸையை லேபிள் மாற்றுறதுங்கிற ஒரு திட்டமா? இவர் அதுக்குன்னு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாரு? ஒரு நாளில் வேலை கொடுக்க இயலுமா? இன்னைக்கு அறிவிக்கிறாரு, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இது இருந்ததா? இருக்கு. பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்குன்னு தனியாக ஒரு படை வச்சுருந்தாங்க. அதுக்கு ரோஸ் கலரில் ஒரு கார் மாதிரி இருக்கும், வாகனம் இருக்குன்னு வைங்களேன். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சிங்கப்பெண் ஒரு படத்தை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே. அப்போ சிங்கப்பெண் சொல்லி பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படையை உண்டாக்குறதுன்னு சொன்னால், ஒரு படையை உண்டாக்குற எப்படி உண்டாக்கணும் ஒரு அரசாங்கத்தில்? அதுக்கு மொத்த ஆட்கள் இவ்வளவு தேவை, இந்த குவாலிஃபிகேஷன் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்து தான் படையை உண்டாக்க முடியும். இவர் அது மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சு